ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எம்எம் குரூப். நிறைய நண்பர்களுக்கு வந்து இன்னும் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் லைனு மொபைலில் எப்படி வரையிறதுன்னு தெரியல நண்பா. ஸோ அவங்களுக்காக ஒரு வரைகிறதுனா எப்படி எடுக்கிறது, எங்கேருந்து அந்த டூல் எடுக்கிறதுன்னு தெரில. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? என்ன அப்படின்னா, இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, சேட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, நான் இதை ஜீரோதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, சைக்கிள் மாதிரி பட்ட மாதிரி இந்த சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இதில் கிளிக் பண்ணணும். இல்லை அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நம்ம எந்த ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, அந்த பென்சில் ஆப்ஷன், இந்த பென்சில் படம் போட்டிருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் எடுக்கணும். ஓகேவா? அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா? அந்த செலக்ட் டூலில் நம்ம கிளிக் பண்ணணும். செலக்ட் டூலில் நம்ம வந்து என்ன பண்ணணும், கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். செலக்ட் டூல் கிளிக் பண்ணோம்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஹாரிசாண்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஹாரிசாண்டல் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதுமாதிரி ஃபிபனாச்சி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லை ஃபிபனாச்சி இருக்குது. ட்ரெண்ட் லைன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுங்கிற ஆப்ஷன் வந்து ட்ரெண்ட் லைனுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம் நண்பா. ஸோ ஓகேங்களா, இதுதான் பேசிக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு வந்து ஹாரிசாண்டல் வரையணும்னா ஹாரிசாண்டல் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இல்லை ஹையில் வரையணுமா, ஓகே எனக்கு இல்லை ஹையில் வரையணும்னா இந்த ஹையில் வச்சுட்டு நான் ஜஸ்ட் அதில் வச்சுட்டு நான் கிளிக் பண்ண போகிறேன். வச்சுட்டேன், அவ்வளோதான். அடுத்த ஒரு லைன் வரையணுமா, எனக்கு டே லெவலில் வரையணுமா சப்போர்ட்டு. ஸோ இதில் வச்சுட்டு நான் அப்புறம் கையை எடுத்துகிட்டு திரும்ப கிளிக் பண்ணுறேன். இப்போ மேலே இங்கே ஒன்று வரையமா, இப்படி நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபிங்கர் வச்சு மூவ் பண்ணி இது மேலே வச்சுட்டு என் ஃபிங்கர் எடுத்துட்டேன், விரலை எடுத்துகிட்டு திரும்ப அதில் கிளிக் பண்ணணும். அதே இடத்துல கிளிக் பண்ணோம்னா லைன் வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் வந்து மொபைலில் வரையும் நண்பா. இப்படி தான் டூல் எடுக்கணும் நீங்கள். ஓகேவா? ஸோ மார்க் அவுட் நல்லா ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. நான் என்ட்ரி மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைன், எனிவே பார்த்துக்கலாம். ட்ரெண்ட் லைன் அதே மாதிரி தான். ட்ரெண்ட் லைன்னா ஒன்று ரொம்ப சிம்பிள். நான் அதே மாதிரி பென்சிலை கிளிக் பண்ணுறோம், இதே இடத்துக்கு போகிறோம், லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுக்கிறோம், ஏதாவது ஒரு டாப் இந்த டாப்பில் வைக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி சைடு இப்படி சர்ச் அடித்து மேட்ச் பண்ணுறோம். எல்லா இடத்துல ஏழை வச்சா மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இதில் வச்சா மேட்ச் ஆகுதா, ஓகே கையை எடுத்துகிட்டு திரும்ப கிளிக் பண்ணோம்னா ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாச்சு. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இதில் இந்த சப்போர்ட் எடுத்த லைனு, இதில் ஃபுல்லாக ரெசிஸ்டன்ட் எடுத்துக்காங்க. இதை கன்சிடர் பண்ணி நான் அந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுதான் ட்ரெண்ட் லைன் வரையக்கூடிய மெத்தடு. இதுதான் ட்ரெண்ட் லைன் வந்து வரையக்கூடிய மெத்தடு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபிபனாச்சி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிபனாச்சி எடுத்தோம்னா அதே இடத்துல போகிறேன், ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்னு எடுக்கிறோம் இல்லையா. ஸோ ஃபிபனாச்சி எடுத்துட்டோம். இப்போ டே ஹை டே லோ வச்சு வரையணும்னா நம்ம நேற்றோட டே ஹை டே லோ வச்சு வரையணும்னு நினைக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நேற்றோட டே ஹை டாப்பில் வச்சுட்டு, அது இல்லை ரெண்டு பேரலாம் ஒரு லைன் இருக்குது இல்லையா, ஹாரிசாண்டலாக இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கண்ட்ரில் நேரில் அந்த இதை வச்சுக்கணும். எதுவுமே ஃபஸ்ட்டு கண்ட்ரில் வைக்கணும். அதில் டே ஹையை வச்சு மார்க் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம கீழே இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 100% வருது இல்லையா, 0%. அந்த 0% வந்து டே லோவில் வச்சு நம்ம கிளிக் பண்ணணும். 0% டே லோவில் வச்சு நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபிபனாச்சி லைனுமே நம்ம வரைஞ்சாச்சு நண்பா. ஸோ இதுதான் மெத்தட். இதுதான் ஃபிபனாச்சி லைன் வரையக்கூடிய மெத்தடு. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கிற மேலேருந்து கீழே வருது இல்லையா, அதை வந்து டே ஹண்ட்ரோட ஃபஸ்ட்டு கண்ட்ரில் நேராக வச்சுருக்கிறேன். இந்த 100% வச்சு எங்கே வச்சுருக்கேன்னா 100% டே ஹையில் வச்சுருக்கிறேன். இந்த 0% எங்கே வச்சுருக்கேன்னா டே லோவில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒருவேளை டே ஹை இங்கே இருந்ததுன்னு வைங்களேன், நமக்கு இது நேராக 100% இந்த 100% இதில் வச்சுட்டு இந்த பெர்பெண்டிகுலர் லைனை ஃபஸ்ட் கண்ட்ரில் தான் வைக்கணும். அதில் மட்டுமே கிடையாது. ஓகேங்களா? மேலேருந்து கீழே வர லைன் எப்போவுமே, இந்த லைன் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரியில் தான் இருக்கணும். அதில் டவுட்டே கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு பேசிக் மெத்தட் நண்பா. ஸோ ஹோப் எல்லாருக்கும் வரைய தெரியும் நான் நம்புகிறேன். அதுமாதிரி ஸ்கேல்பிங் மெத்தட் நண்பா. ஸ்கேல்பிங் நிறைய பேருக்கு தெரில. ஆக்சுவலி அது வந்து பேசிக் தான், பட் தெரில. இது எல்லாமே நான் பண்ண வந்து ஸ்கேல்பிங் தான். என்ன அப்படின்னா, ஸ்கேல்பிங் பண்ணால் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒரு 50 குவான்டிட்டி, 50னா 2 லாட்டு, இல்லைனா 4 லாட்டு, 100 குவான்டிட்டி பேங்க் வாங்கிட்டு ஒரு 5 பாயிண்ட்டில் 10 பாயிண்ட், 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஏன்னா சைட்வே மார்க்கெட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைட்வே மார்க்கெட் போயிருக்கோம். அப்படிங்கிற வந்து நம்ம பெரிய லாபத்துக்காக வெயிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வந்தால் ஓகே, கீழே வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து கால் ஆப்ஷன் வாங்குவோம். ஒரு 4-5 பாயிண்ட் புக் பண்ணிடுவோம். திரும்ப மேலேருந்து இருந்து கீழே வரேன்னா புட் ஆப்ஷன் வாங்குவோம். ஒரு 4-5 பாயிண்ட் வெளியே வந்துடுவோம். இந்த மாதிரி தான் திரும்ப ரிப்பீட்டடாக நிறைய என்ட்ரி பண்ணுவாங்க. சின்ன சின்ன லாபத்தில் வெளியே வந்துடுவாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.